குட்டி வினோ பற்றி அதை பற்றி பேச வேணாம் நம்ம இந்த joke ரொம்ப ரொம்ப ஆமாம் இந்த மாதிரி ஜோக்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கும். இதான் நாங்கள் நடிச்சிருக்கோன்றனால ஃபஸ்ட் டைம் எங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தப்பான முடிவு எதுவும் எடுத்துக்கூடாதுனால நல்ல மெசேஜ் இருக்கு. டீமும் நல்லா வந்து வரும்போது இப்போ யூடியூபர்ஸ்லாம் இப்போ படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி சொல்கிறாங்களே அப்படின்னா அப்படி இருக்காதுண்ணே. இது வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு வெப் சீரிஸ் மாதிரி இது போட்டின்னு நல்லா இருந்தது ப்ரோ. எல்லாருமே டீம் இல்லை ப்ரோ, அதான் ப்ரோ. அது என்ன டிஃப்ரென்ஸ் சொல்கிறது, கிட்டத்தட்ட ரொம்ப ரெண்டுமே நல்ல படம் தான். எல்லாருமே மக்கள் எல்லாருமே சொல்லிட்டாங்க. நிறைய பேர் எல்லாம் கிளைமேக்ஸ் வந்து வரும்போது கண் கலங்கி அழுதுகிட்டே வந்தாங்க. பயங்கரமான கேள்வி தான் கேள்வி அப்படி இல்லை 10 பேர் பார்த்துட்டு சொல்லுங்கள். நீ பார்த்து நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்தது? நல்லா என்னோட நல்லா சூப்பராக பண்ணியிருக்காப்ல. அப்படி இல்லை, இது ரொம்ப பெருந்தன்மை. சரி, என்ன பெருந்தன்மை இருக்கும், நல்லா சூப்பராக தமிழ் கரெக்டா ரொம்ப ஆரம்பித்தோம். அவரோட படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நம்மளோட படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நம்மளோட அதிகமாக சந்தோஷப்படுறது எஸ்கே அண்ணன் தான். பேசிக்கிட்டு வந்துட்டோம். ஆனால் இன்னையிலேருந்து இது மக்கள் கைக்கு போயிடுச்சு. ஸோ அவங்க பார்த்துட்டு சொல்கிறதுக்காக ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட். இதெல்லாம் எடுக்கடா, ஐயோ இதெல்லாம் எடுக்கடா. நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி டான்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா பாபா பிளக்ஸி படத்தை உடனே பார்த்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். எடுத்துருக்கேன். ஏன் இப்படி ஐயாஸ் ப்ரோ வாங்க. ஓகே சொல்லுங்க, ஆடியன்ஸோட படம் பார்த்தது எப்படி இருந்தது? அதான் ரொம்ப எக்ஸைட்டிங் மூமெண்ட் சொல்லலாம். பல வருஷம் கனவு யூடியூப்லேயே பண்ணிடுவோம். எப்போ அதை நம்ம பிக் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோன்றது, அதுவும் லீடாக பார்க்கணுன்றது ரொம்ப பெரிய ட்ரீமு. ஸோ பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி. இவங்க கூட சேர்ந்து பார்த்தது இன்னும் ரொம்ப எமோஷனல். எஸ் ஆஃப் கோர்ஸ். அண்ட் ஐயாஸ் ப்ரோ வந்து ஹீரோ பண்ணிட்டாரு. ஹவ் டு யூ ஃபீல் ஆக்சுவலி? ஆக்சுவலி கம்மிங் 19th மேரேஜ் இல்லை. ஸோ அந்த ஹாப்பினஸ் சேர்ந்து மிக்சிங்கில் என்ன ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. கெமிஸ்ட்ரி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது. ஹவு டு ரியாக்ட் ஆக்சுவலி? அதை போட்டு அடிச்சிங்க நல்லா தியேட்டர்லேயே. பார்ப்போம். இன்னும் ரொமான்ஸ் இல்லை, நான் பார்க்கல. அதனால அதில் ரியல் லைஃப்ல எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்கிறேன். அண்ட் எஸ், இவரை தாண்டி வேறு யார் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு? ஃபஸ்ட் டைம் நம்ம ஃபேஸை பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறதே ஹாப்பி. அதுக்கப்புறம் படத்துக்கும் நல்ல ரிவ்யூஸ் கிடச்சிருக்குன்றப்போ அதை விட பயங்கர ஹாப்பி இருக்குது. ஸோ ப்ரெஸ் ஷோலையும் சரி, இன்றைக்கி ஃபஸ்ட் ஷோலையும் சரி நல்ல ரிவ்யூஸ் தான் போயிட்டுருக்கு. நீங்களும் படத்தை பார்த்துட்டு படத்தை கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ஜாலியான ஸ்கூல் மூவி, ஜாலியாக ஒரு 2 மணி நேரம் தான் படம். ஜாலியான படம், மறக்காமல் போய் பாருங்கள். ஒரு யூடியூபராக நீங்கள் சாதிச்சிட்டீங்க. ஏன்னா இப்போ நிறைய படம் வந்து வரும்போது இப்போ யூடியூபர்ஸ்லாம் இப்போ படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன கேள்வி? தெரில, மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியல. நாங்கள் யூடியூபர்ஸ் வந்துட்டு இப்போ நாங்கள் என்ன தான் யூடியூப்பில் நிறையா வியூஸ் வச்சுருந்தாலும், நிறையா ஃபேம் வச்சுருந்தாலும், இதெல்லாம் வந்துட்டு சினிமாவுக்கு எல்லாமே நியூ தான். சினிமாவுக்கு நாங்கள் ஜீரோவில் எப்படி நாங்கள் யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணப்போ எப்படி ஆரம்பித்தோமோ அதே மாதிரி தான் இப்போயும் ஆரம்பிக்க போகிறோம். அது சினிமாவில் ஆரம்பிக்க போகிறோம். ஜீரோலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ பாப்பா யூடியூப்பில் சப்போர்ட் பண்ண மாதிரி மக்கள் சினிமாலையும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் ஆரம்பிச்சிருக்கோம். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். தேங்க்யூ சார்.